பத்மவத்ராஜதாட்சி கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுமத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 22ஆம் நாள் 7/8/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து பெற்ற தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமை. இந்த வருடம் 5 வெள்ளிக்கிழமைகள் இந்த ஆடி மாதத்திலே வந்திருக்கிறது. இன்று 4வது வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளியிலே அம்பாளுடைய ஆலயங்களிலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ அபிஷேக பூஜை வழிபாடு ஆராதனைகளை நாம் கலந்து கொள்வதோடு இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள் ஆடி மாதம் பூராவுமே கூழ் காய்ச்சுகின்ற சிறப்போடு கூடிய ஆலயங்களிலே இன்றைய தினமும் இந்த கூழ் காய்ச்சி கொள்வார்கள். ஆடி கூழ் காய்ச்சுவது இது ஆடி மாத பிறப்புக்கு மட்டும் காய்ச்சுவதல்ல. ஆடிக்கூழ் என்பது ஆடி மாதம் பூராவுமே அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி நிவேதனம் வைத்தால் அது ஒரு தனித்துவமான சிறப்பு கிடைக்கக்கூடியது. இந்த ஆடி வெள்ளியிலே அம்பாள் ஆலயங்களில் உற்சவங்கள் நடைபெறும். யாருக்கெல்லாம் முடிகிறதோ இந்த ஆடி வெள்ளியிலே திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளலாம். பொதுவாக திருமணம் நடைபெறுகின்ற கன்னிப்பெண்கள், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள், குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படுகின்ற தம்பதியினர், அது மட்டுமல்லாமல் நாம் எப்பவுமே இந்த தீப பூஜை செய்கின்ற பொழுது எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். நாம் சேமத்தோடு சந்தோஷமாக இருக்கின்ற பொழுதிலும் தீபம் செய்ய வேண்டும். நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நமக்கு இது தேவையில்லை, இது கஷ்டப்படுறவங்க போய் செய்யட்டும் என்று விடுகின்ற விஷயம் அல்ல. நாம் செய்ய 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 அதனுடைய சக்தி அதிகரித்து கொண்டிருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது. இந்த வெள்ளிக்கிழமையிலே தீப பூஜை ஒரு சிறப்பு. இந்த ஒளியை ஏற்றி வைக்கின்ற பொழுது அதில் லக்ஷ்மியை ஆவாகனம் செய்து குங்குமத்தினாலே அர்ச்சனை செய்து லக்ஷ்மியினுடைய கீர்த்தனைகள் பாராயணம் செய்து கொள்ளலாம், ஸ்தோத்திரங்களை படித்துக் கொள்ளலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவர் செய்து கொள்ளலாம். அஷ்டோத்திர நாமாவினாலே அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது இந்த ஆடி வெள்ளியிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் இந்த தீபூஜை செய்து கொள்ளலாம். நமக்கு ஒவ்வொரு வெள்ளியும் தான் முடியலையா, இன்னைக்கு 4வது வெள்ளி, அடுத்து வருகின்ற வெள்ளி 5வது வெள்ளி, இன்னைக்கு ஆடி பூரத்தோடு சேர்ந்ததாக அமைந்திருக்கின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு. இவ்வாறு இந்த தீப பூஜை செய்கின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கின்ற வகையிலே தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்யலட்சுமி, சத்தியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி என்ற அஷ்ட லட்சுமியினுடைய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து வாழ்வு உயர்வு பெறுகின்ற வகையிலும் இப்பொழுது இந்த ஆடி பூரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் உற்சவங்கள், அதேபோல் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கையின் பிரசித்தி பெற்ற மாவைக்கந்தன் ஆலயம், மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயத்தினுடைய இந்த மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சங்கானை ஓடைக்கரை சிவன் ஆலயத்திலே இந்த மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பருத்தித்துறை புலோலி பர்வதபத்னி அம்பிகா சமேத பசுபதீஸ்வர சிவன் ஆலயத்திலே
பர்வதபத்தினி அம்பாளுக்கு இந்த ஆடிப்பூர மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கேகாலை மாவட்டம் அம்பேபுஷ வரக்காபுல கொழும்பு கண்டி வீதியில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே இந்த ஆடிப்பூரத்தை முன்னிட்டதாகிய உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நடைபெறுகின்ற பூஜை வழிபாடு நாமும் சென்று இறை அருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு தம்மை மக்களுக்கு தம்முடைய இயல்பை, தம்முடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்திய பொழுது, நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொன்னதும் மக்கள் பலர் இடறல் பட்டார்கள். ஏனென்றால் அவருடைய தந்தை, தாய், அவருடைய குடும்ப பின்புலத்தை அறிந்தவர்கள், இவர் சூசையின் மகன், இவர் மரியாவின் மகன் என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்தவர், எப்படி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை நம்புவது என்பது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இயேசுவை வெறும் மனிதனாக அல்லது ஒரு ஆற்றல் மிக்க திறமைசாலியான ஒரு வீரனாக, ஒரு தலைவனாக மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு, கடவுள் அருளை பொழிகின்றார். உணவு என்பது இஸ்ராயல் மக்களுக்கு பாலைவனத்திலே அவர்கள் உணவில்லாமல் தவித்த பொழுது மன்னா என்கின்ற உணவை கொடுத்து அவர்களை உண்பித்தது அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது. அனைத்தும் மனிதர்களுடைய சக்தியினாலும் ஆற்றலினாலும் கிடைக்காது. ஆனால் இறைவன் கருணை கூர்ந்தால் அது நடக்கும் என்பது மனித சமூகத்தினுடைய ஆழமான நம்பிக்கையாகும். அதனால் அவர்கள், இந்த இஸ்ராயல் மக்கள் பரம்பரையாக இந்த பாலைவனத்திலே உணவு அளித்தவர். உணவு அளிப்பது என்பது உயிர் கொடுப்பது. பாலைவனத்திலே அவர்கள் மடியாமல் பாதுகாத்தவர் இறைவன். பாலைவனத்திலும் அவர்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். இது ஆழமான ஒரு ஆன்மீக அனுபவமாகும். இது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும். அதன் அடிப்படையில் தான் இந்த இயேசு கடவுளால் அருளப்பட்ட ஒரு தெய்வீக பிரசன்னம் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. நாங்கள் அடிக்கடி இந்த நற்கருணை விருந்திலே கலந்து கொள்வதற்கு செல்லுகின்றோம். ஒரு இனமாக, ஒரு மக்களாக, ஒரு குடும்பமாக நாங்கள் ஆலயங்களிலே ஒன்று கூடி இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது, வெறுமனே ஒரு மனிதர்கள் சமூக ரீதியாக, சம்பிரதாய ரீதியாக உட்கொள்ளுகின்ற ஒரு உணவல்ல. அவையெல்லாம் நல்லது. ஆனால் இந்த உணவு என்பது, இந்த உணவு என்பது உயிர். அந்த உயிரை கொடுக்கக்கூடிய இறைவன், தெய்வம், அது இயேசு கிறிஸ்துவினால் ஆகும். அந்த இயேசு கிறிஸ்துவை உட்கொள்வது என்பது இந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். அப்பொழுதுதான் இந்த சாதாரணமான வாழ்வு ஒரு இறைவனுக்குரிய மக்கள் என்கின்ற ஒரு உயர்வான வாழ்க்கை தரத்தை நாங்கள் பெறுகின்றோம். வெறுமனே எல்லோரும் உண்கின்றார்கள் என்பதல்ல. நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த இயேசுவை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயேசு எப்படி ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியமோ, அவ்வளவு தூரம் இந்த இயேசுவை இறைவனுடைய அருள், இறைவனுடைய கொடை, இறைவனுடைய பிரசன்னம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய வாழ்வு வெறுமனே நாங்கள் உடலோடு உயிர் இருக்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு மிருகம் அல்லது இயற்கைகள் உயிரோடு இருக்கின்றன என்பது போல அல்ல. மனித வாழ்வு என்பது தெய்வீகம் எங்களுக்குள்ளே
புதைந்திருக்கின்றது. அந்த தெய்வீகத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற அழகான ஒரு அழைப்புக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்வு ஒரு படி உயர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். இதைத்தான் இறைவன் எங்களிடம் அழைக்கின்றார். சாதாரணமான ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்றல்ல, இந்த மனித தன்மையினுடைய புனிதத்துவத்தை, மேன்மையை, மாண்பை என்னுடைய பேச்சிலும் நடத்தையிலும் வெளிக்கொண்டு வர வேண்டும். மற்றவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு இந்த மனிதனுக்குள்ளே ஒரு தெய்வீகம் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். நான் எனக்கு விளம்பரம் செய்யக்கூடாது, அடுத்தவர்கள் என்னிலே இனம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த இயேசுவினுடைய தெய்வீகத்தை இனம் கண்டு கொண்ட சீடர்கள் அவரை நம்பினார்கள், வாழ்வு பெற்றார்கள். உண்பதனாலே உயிர் வாழ்வது போல இந்த இயேசுவை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்றுக்கொள்வதனாலே எங்களுடைய வாழ்வு ஒரு நிலை வாழ்வாக, நிரந்தரமான வாழ்வாக, நீடித்த வாழ்வாக, அருள் வாழ்வாக மாறும். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம், அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார். அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கைல் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது.
புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வரச் சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ்புக்களுடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரன் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ்புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள். பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். வ இன்ன கஸீரன் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ்புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார். தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார். வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ்புக்கையில் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ்புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.